அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாருங்க, இப்பொழுது மாதிரி பண்ணுறீங்க மாதிரி டைம். ஆனால் நேற்று 1 மணியிலிருந்து ஒரு மணியிலிருந்து இந்த மழை விருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பெய்து முடிக்கிறது. மழை வேண்டாம் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் காலையில் நான் ஒழுங்கி பார்க்குறேன். இது மழை நான் 1 மணிக்கு 12 மணிக்கு வந்து சாத்தியம் கொண்டு 3 மணிக்கு ஒழுங்கிட்டேன். ஒழுங்கி எல்லாம் நித்திரம் நின்று பார்த்தா மழை வெந்து பெய்யுங்க. அப்படின்னு முன்னாடியா எனக்கு எப்படி நம்பி வாழ்க்கை இருந்தாலும் வந்தீங்க நான் மணியால் வந்து உடனடியா இவருக்கு இதையும் பட்டி போட்டு இதையும் பட்டி வழி விட்டேன். வழியை இப்படி வெட்டி விட்டேன். இன்னைக்கு தண்ணி வாங்கினா வந்து இதுதான் இன்னதெல்லாம் ஃபுல்லாக வந்துருக்கு அப்படின்னு தண்ணி விட்டேன். விட்டு இங்கே பற்றி போகுது. அதுக்கப்புறம் அங்கார வட்டியால் போய் அந்த வளவுக்கு போய் அந்த வளவுக்கு போய் மம்பட்டையும் கொண்டு போய் இந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டீங்க. எல்லா தண்ணியும் அங்கே ஓடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க என்ன ஓடுது நான் வெட்டிவிட்டீங்க. ஏற்கனவே நான் வெட்டி வச்சது நான் ஓடுதானே அப்போ இங்கே ஓடுது. அதை போய் நல்லா தோண்டி விட்டு போது கொண்டு விட்டேன். அதே மாதிரி இங்கே வந்து இருக்கு பாருங்கள். இந்த மழை பெரிய வளவு தானே. அப்போ அதுக்கு 2 இடம் அங்கே வாழ தண்ணி இந்த இதுக்குள்ள வந்து இது இப்படியே ஓடும். 6 மாதிரி ஓடும். அதுக்குள்ள இந்த விலையெல்லாம் அடக்கி கிடந்துனா பெரிய நம்மளோட இந்த துப்பாரியால் பெரிய இரும்பு துப்பாரியால் வெட்டியும் வச்சிங்க. அப்போ இன்றைக்கு பெஞ்ச மழை கிட்டத்தட்ட 75 மில்லிமீட்டர் அளவு மழை பெஞ்சிருக்கு. இன்னும் பெய்யுமா 120 பேர் வாழக்கூடியாகி. இப்போ 6 மணி எப்படி பாருங்க திடீர்னு 2:40 இருக்குது. காலையிலே 2:40 ஆயிருந்துச்சு. காலையில் 2:40 ஆயிருந்துச்சு. அப்போ நான் வெளியில் போய் இந்த தண்ணி ஓடுறதுக்குரிய இடத்தை நான் க்ளீன் பண்ணி ஏன்னா நான் பார்த்துக்கு இருக்கிறேன். எனக்கு வேலைக்கு 70 வயசில் நான் வேலைக்காமல் இருக்கலாமா செய்யும். அப்போ நான் நல்லா உதவி கொண்டு செஞ்சேன். இந்த மம்பட்டியை பாருங்கள். இந்த மம்பட்டிக்கு 100 வயசு பழைய மம்பட்டி இருக்குது. சின்ன மம்பட்டி பாருங்கள். இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த லேசான மம்பட்டி இருக்குது. அதெல்லாம் இதில் செஞ்சேன். செஞ்சு விடுப்பிக்கு வாங்க அழகாக போகுது. போய் இங்கே கொஞ்சம் தண்ணி அடிச்சா இது இப்படியே புரிஞ்சு ஓடுதுன்னா இதில் பெரிய விஷயம் இல்லை. அந்த ரோடு போடக்கூடாது நெடுஞ்சேன்னு சொன்னான். ஏற்கனவே ஸ்கூலுக்கு போவாங்க நெல்லு பெரிய பைப் ஒன்று வாங்கிக்காங்க. ஒவ்வொரு ஆளோட வீட்டுக்கு முன்னுக்கும் இப்படி ஒரு 4-5 நூண்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது மாதிரி இப்போ இதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். நான் அங்காலையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் இப்படின்னு. அதனால தான் இந்த ரோட்டில் வர தண்ணியெல்லாம் அப்படியே பெய்த்துருது. நான் ஏன் அன்றாடம் யோசிச்சுருக்கேன். பிரச்சனை வந்தால் கஷ்டப்படுவாளே ரெண்டு நாள் செஞ்சுங்க பாருங்கள். செஞ்சதுனால நமக்கு நிம்மதி ஏறிக்கு. இல்லாட்டி சில படத்தில் பான்கதவெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கினியா குளமெல்லாம் நிரம்பி 12 அடி கதவை நம்ம திறக்கிறோம். பரா திறக்கிறோம். 11 மணி 24 மணிக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு மழை வரலாம் வெள்ளம் வரலாம் மட்டும் பாய்ப்பு தாடுறாங்க. ஆனால் அல்லாஹ் தயவு கொண்டு நாம் துவாவில் இருக்கோம். அல்லாஹ் ஹைராக்குவான். ஆனால் உண்மையிலே பெரிய விஷயம் இப்படி நிலைமை வரக்கூடிய நிலைமை. ஆனால் எத்தனை பேர் கூட தாண்டி இருக்கு. இந்த ஊரில் நிறைய பேர் கூட தாண்டி இருக்கு. நிறைய பேர் தாண்டி இருக்கு. இருக்கிறது வழி தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. ரோட்டை போட்டிக்க முறை பண்ணால் ஊடு பள்ளம் ரோட்டு வசரம். அப்போ என்ன செய்யணும்? அப்போ கஷ்டமே. அப்போ நான் எந்த வீடும் பள்ளமாக தான் இருந்தேன். ஆனால் நான் 50 ஃபுட்டி மண் கொண்டாந்து இதில் போடணும் 25 போட்டேன். உருவாக்கள் விட்டா இல்லை. உங்களுக்கு நான் காசு மிஞ்சி போயிட்டா அந்த 500 ரூபா. 25 ஃபுட்டிக்கும் பரவாயில்லை. 50 ஃபுட்டி போடுவேன். பார்த்து போட்டுருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த 25 ஃபுட்டி போட்டதுக்கு போனால் இந்த மழை உடம்பின்னு பாருங்க. அப்படி மனுஷன் அது நாம் முன்னும் யோசிச்சு செய்வோம். எந்த இதுவும் பண்ணமாக இருந்தால் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பரவாயில்லை. நல்ல சந்தோஷமாக இருக்கு. ஆனாலும் இன்றைய பதிவு இருக்கிறது. இன்றைய பதிவு கடும் பதிவு. ஏன்னா இரவு 1 மணிக்கு பெய்யுங்க மழை பெஞ்சுட்டே இதெல்லாம் 12 மணி படுத்தனா 12 மணி படுத்தனா 3 மணிக்கு ஒளிம்பிட்டேன் பாருங்க. ஒளிம்பி திக்கு தொழுது விட்டு அல்லாட கையிருந்து அல்லா மக்களை காப்பாற்றினி இந்த மழையிலிருந்து வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினு சொல்லி கேட்டு போட்டு மக்கள் தண்ணி சோறு இல்லை கரை இல்லை போகிறது வழி இல்லையே. அதோடு நான் நல்லா இருக்கட்டேன் அல்லா நீ தான் சாரவன் எங்களோட விஷயத்தை நீ காரணம் கொண்டு ஒரு மீன்காரம் வந்து படத்தில் கொண்டு வந்து தந்தான். அப்போ அந்த இடத்துக்கு தான் வாங்கி செல்லுது. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகாரம் வந்தால் நாம் கொடை வேணும். இந்த கொடைக்கு ஒரு சரித்திரம் முடியும். பாட்டு மீனிக்கு கொடை வந்தால் எங்களோட உள்ளைக்கு அப்படின்னா கொடாட்டி கொடுக்க சந்தோஷப்படுவார். அவர் எப்படி சொல்லுவாண்டா நான் கொடை கட்டி கொடுப்பேன்
கூலி கூடவும் எடுப்பேன், அடமழ வந்தால் நான் ஆனந்தப்படுவேன். அந்த கொடை தான். இந்த கொடையை பாருங்க, இதுல முபாரக் பேரி கேள்வா. இந்த கொடை யாரு தந்தா? முபாரக் ஸ்டோர், சாஞ்சமல் முபாரக் ஸ்டோர் தந்த. இதை போல 2-3 கொடை தந்திருக்கார், ரைஸ் குக்கர் தந்திருக்கார், ஷர்ட் தந்திருக்கார், லோங்ஸ் தந்திருக்கார். சும்மா இல்லை, நான் அவர் போய் பொழுது பாடுறேன், அவர் கடையை பாடுறேன், அவர் பாடுறேன், அவர் அப்படி அள்ளி தருவார். அது மட்டும் இல்லை, அந்த கொரோனா தொண்டுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மாயனோட பேக்கே அனுப்பினார். மாமாங்களை நான் மறக்கலை, எனக்கு மருமான மறக்கலை. எனவே நினைச்சு பாருங்க. அது மட்டும் இந்த உடுப்போட பாருங்க, இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா மழை வரக்குள்ளேயே நாம் என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மழைக்கு ஏற்ற மாதிரி நான் உடுப்பு வச்சுக்கணும். இந்த ஷூ பாருங்க, தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு நான் துபாயில் வாங்கிக்கிறேன், இத்தாலியில் ஷூ இது. அப்போ நமக்கு சேஃப்டி ஷூ இது. அதே போல் நாம் எல்லாம் வச்சுக்கணும். வெள்ளம் மாறதுக்கு போது நாம் அணைய காட்டணும். அப்போ நாம் ரெடியாக இருந்து போகணும். நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நாம் இல்லாமல் ஏழாண்டு வீடு இருக்காமல் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். இப்போ நான் இப்போ அதை மட்டும் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கேன். இல்லாட்டி எனக்கு யார் உதவி செய்யணும், அல்லா உதவி தருவோம், உதவி மட்டும் இல்லை. ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.